அமாவாசை நாள் பார்த்தா வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எல்லாருமே போயிட்டு நிப்பாங்க. அந்த காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு முன்னாடியே தர்ப்பணம் குடுத்துறணும் அப்படின்னு ம். சொல்லிட்டு நிப்பாங்க. சில பேர் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவ ராமேஸ்வரமோ, காசியோ எங்கேயோ போயிட்டு தர்ப்பணம் குடுப்பாங்க. ஏன் கண்டிப்பா தர்ப்பணம் குடுக்கணும்? ஒரு மனிதனா பிறந்தவன் ஏன் தர்ப்பணம் குடுக்கணும்? கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப நம்ம ஏன் தர்ப்பணம் குடுக்கணும்னா, இப்ப பெரியவங்கலாம் பெரியவங்க தெரிஞ்சு சில விஷயம் செஞ்சிருப்பாங்க, தெரியாமயும் செஞ்சிருப்பாங்க. அந்த பாவங்கள், அந்த கர்மாக்கள். இப்ப நீ உங்க அப்பா செஞ்சது தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. உங்க தாத்தா செஞ்சது தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களால செய்ய முடியாத நம்ம செய்யணும். இப்ப அம்மா, அப்பா உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு சோறு போடாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள தெய்வமா மதிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. இருபாலரும் இருக்கிறாங்க. இந்த மாரி இருக்கிற பட்சத்துல, நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய அம்மா, அப்பாவ நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நம்ம தாத்தா, பாட்டி 3வது தாத்தா, 2வது தாத்தாவலாம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அவங்களுக்காக தர்ப்பணம் குடுத்தா மட்டும் தான், நம்ம இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். நம்ம வாழணும் இல்லாம, நம்மளுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னா, அவங்களுக்கு தர்ப்பணம் கரெக்ட்டா குடுக்கணும். சிறப்பு. காசி போய் ஒரு தடவ குடுத்துட்டு வந்தாலே பிரச்சனையே இல்லைங்க. ஒரு தடவ குடுத்துட்டு வந்தாலே, காசி ஒரு முறை போய் ஒரு தடவ தர்ப்பணம் குடுத்தாலே, குடுக்கவே வேண்டியதில்ல. அந்த ஒரு தடவையிலேயே திருப்தி ஆயிருவாங்க. சிறப்பு.